Hello all, ஒரு வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு ஆஃப்டர் so many daysன்னு சொல்கிறத விட so many months எங்கன்னா பெங்களூர் டு நந்தி ஹில்ஸ் 1 day trip பார்க்கலாம் வாங்க. நந்தி ஹில்ஸ் போகணுன்னா சன்ரைஸ் பார்க்குறதுக்காக ஏர்லி மார்னிங் போகிறது தான் வழக்கம். எல்லாம் நிறைய க்ரௌட் வரும். ஆனால் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக அதே மாதிரி நாங்களும் ஒரு 3 o'clock எங்கள் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பணும். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு கிளம்பணும். போகிற ரூட்டெல்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக அப்படியே மிஸ்ட்டு ஃபுல்லாகவே மிஸ்ட்டாக இருக்குது. நம்ம கீழே டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே இப்போ போயிட்டுருக்கோம். கீழே பாருங்கள் எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் நிற்கிறதுன்னு. எல்லாமே இந்த மாதிரி சன்ரைஸ் பார்க்க வந்தவங்க தான். எல்லோரும் எங்கிறதுடா இவ்வளோ பேர் வரீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உள்ளே போக போக கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் பெங்களூர் நல்ல மழை. அப்போ நந்தி ஹில்ஸில் அதுக்கு மேலே கிளைமேட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 20 ஒரு ஹீரோயின் என்ட்ரி. வேறு யாரும் இல்லை, நான் தான் பனிக்கரடி மாதிரி இருக்கிறேன். ஏன்னா ஸ்வெட்ரு போடாமல் அங்கே நடக்க முடியல. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் முன்னாடி போகிறாங்கன்னு பாருங்கள். எல்லோரும் பல்லு விளக்குனாங்களான்னு தெரில. ஏன்னா ஏர்லி மார்னிங் இது 5 o'clockன்னு நினைக்கிறேன். மேக்கப் மட்டும் போட்டு குபு 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 குபுன்னு மேலே ஏறி போயிட்டுருக்குறாங்க. இங்கே ஒரு கோயில் இருக்குது. நிறைய பேர் சாமி கும்பிட்றதுக்காக வராங்க. பாதி பேர் வந்து எங்களை மாதிரி கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்கு வராங்க. நிறைய பேர் அந்த கோயிலில் நிற்கிறது பார்த்தோம். இது வந்து அந்த ஊரோட போஸ்ட் ஆஃபீஸ் இடம். அது ஒரு ஊர், குட்டி ஊர். அதில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, அங்கே அந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்குது. இங்கே கர்நாடகா டூரிசம் கூட இருக்குது. இப்போ வர வண்டி வந்து அந்த மாதிரி நிறைய பேசஞ்சர்ஸை கீழேருந்து கொண்டு வந்து மேலே விடுறாங்க. அதாவது நந்தி ஹில்ஸுக்கு கொண்டு வந்து விடுறாங்க. இதுவே நம்ம செல்ஃபாக வரணுன்னா கீழேருந்து நம்ம ட்ரைவ் பண்ணி மேலே வரணும். அது ஒரு 1 hour ஆகும் கீழேருந்து மேலே வர்றதுக்கு. இங்கே கெஸ்ட் ஹவுஸ் கூட இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கிறதுனால கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. பட் எங்கன்னு எங்களுக்கு தெரியல. நீங்களும் தான் இருக்கீங்களே. இது வந்து எனக்கு ஒரு ஃபேவரட்டாக இருந்துச்சு அன்னைக்கு. ஏன்னா ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு ஒரு மியூசிக் ஸ்பீக்கர் கொண்டு வந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டுருந்தாங்க. நான் ரொம்ப நேரம் நின்று அவங்களே பார்த்துட்டு இருந்தேன். கேர்லைட்ஸு அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு நந்தி சிலையோட ஒரு டெம்பிள் இருக்குது. இது வந்து 1300 வருஷம் பழமையான திராவிடன் ஸ்டைல் டெம்பிள்னு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ பனி இருந்துச்சுன்னா அந்த க்ளவுடு 2 கிளாஷ் ஆகி அதோட தண்ணி வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக ஒயிட்டாக அந்த டியூ ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்ம மேலே விழுகிற அளவுக்கு அவ்வளோ பனி, அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. ரொம்ப சூப்பரான கிளைமேட். நான் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. இப்போ வந்து நம்ம ரிட்டன் கிளம்பிட்டோம். ஏன்னா மழை வந்து நம்ம நினைங்கல, பட் அந்த பனினால் நம்ம ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. ஸோ அதனால சரி கிளம்பிடலாம், இதுக்கு மேலேனா ரொம்ப கூட்டமாயிடும் அப்படின்னு நாங்களும் கிளம்பிட்டோம். போகிற வழி வரும்போது ரொம்ப டார்க்காக இருந்தது, இப்போ போகும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா லைட் இருக்கிறதுனால அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் 1 day ட்ரிப் பெங்களூர்லேருந்து போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நந்தி ஹில்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். மார்னிங் ஏர்லியாக போகலாம், அப்படி போக முடியலன்னா எந்த டைம் வேணாலும் போகலாம். பட் கிளைமேட்டை பார்த்துட்டு போங்க. ரொம்ப பெங்களூரில் மழையாக இருந்தால் நந்தி ஹில்ஸ் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஸோ hope you all like this. Thank you.